இல்ல. ஓகே. கைராலி பாத்தீங்கன்னா அது கோழியே ரொம்ப சிறுசா இருக்குங்க. முட்டை வச்சு முடிஞ்சோன்னு அது வேஸ்ட் தான். அது இங்க மார்க்கெட்டிங்கே கிடையாது, பிசினஸே இல்ல அதுல. சரிங்க. ஆமாங்க. அதனால இப்போ நாங்க விகோவா வளர்த்துறோங்க. சரிங்க. இது வந்து பெருசா நாங்க தோப்புல வச்சிருக்கங்காட்டிக்கு பெருசா இன்வெஸ்ட் பண்ணல ஷெட்டுக்கு. ஓகே ஓகே. ஒரு 150 வாத்து பக்கம் இருக்குதுங்க. சரி சரிங்க. நாங்க வந்து முட்டைக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோங்க. இப்போ எல்லாருமே நிறைய ஃபார்ம் போடுறாங்க. அதனால வளர்ப்பு குட்டியோட டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. கறிக்கு சேல் பண்ற குட்டியோட ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இது மார்வார் குதிரைங்க. மார்வார். கத்திவார் மார்வார் கிராஸ். ஓகே. இது வந்து 3 வருஷம் ஆகுது, 2 பல்லு. சரி. ஸ்டாக் பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்க. எப்படி அதை வளர்க்கணும், என்ன பண்ணணும், அது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், ஓகே, அதை பத்தி ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கணும். சரி. அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டாக் பண்ணணும். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்றோம் இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க. சரி பிரதர், உங்களுடைய பெயர், நம்மளோட பண்ணை அமைஞ்சிருக்க இடத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பேர் ராஜேஷ்ங்க. சரிங்க. நாங்க வந்து ப்ளூ மவுண்டன் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ரன் பண்றோங்க. அருமையான ஒரு மலைகளுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்க. நாங்க கோயம்புத்தூர் மாவட்டம், ஓகே, மதுக்கரை வட்டம், எட்டிமடைங்கிற கிராமங்க. எட்டிமடைங்கிற கிராமத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரதர் பேசிக்கா? இங்க நாங்க வந்து இன்டகிரேட்டட் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோங்க. ஒருங்கிணைந்த பண்ணை. இன்டகிரேட்டட் ஃபார்ம். ஆமாங்க. இன்டகிரேட்டட் ஃபார்ம் அப்படிங்கும்போது என்னென்னலாம் வச்சிருக்கீங்க, என்னென்னலாம் நம்ம வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம்? நாங்க கோழி வச்சிருக்கோங்க, வாத்து, காடை, ஓகே, குதிரை, ஆடு, மாடு, இந்த லைஃப் ஸ்டாக் முக்காவாசி வச்சிருக்கோங்க. லைஃப் ஸ்டாக் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை வருட காலமா இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து நடத்திட்டு வரீங்க? நாங்க ஒரு 17 வருஷமா நடத்திட்டு வர்றோங்க. நீங்க வேற ஒரு துறையை சேர்ந்தவரா இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது வந்து நீங்க இந்த கோழி பண்ணைக்குள்ளயும் இந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங்லயும் எப்படி உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது? நாங்க பேசிக்கா அக்ரிகல்ச்சர் ஃபேமிலிங்க. சரிங்க. நான் படிச்சது வந்து பிஇ. ஓகே. நான் ஐடில ஒர்க் பண்ணிருக்கேன், பிரைவேட் செக்டார்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே. இது வந்து நான் சின்ன வயசுல இருந்து பண்றங்காட்டிக்கு அது அப்படியே ஒரு பிசினஸா பண்ணிருக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. ஆமா. அதுல இருக்கிற அந்த ஆர்வம் காரணமா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லீங்களா? அதாவது வந்து முதல் தலைமுறை பட்டதாரி அப்படிம்பாங்க இல்லீங்களா? அது மாதிரி வந்து நீங்க தான் முதல் தலைமுறை விவசாயியா, இல்ல உங்க ஃபேமிலியா வந்து இதைத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, ஜெனரேஷனா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. நான் வந்து படிச்சுட்டு இதை பண்ணிருக்கேங்க, சைட் பிசினஸா பண்ணிருக்கோங்க. சரிங்க சரிங்க. இப்ப ஐடில வேலை செய்றீங்க அப்படிங்கும்போது ஒரு நல்ல ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கும், அதுல இருந்து அதை விட்டுட்டு அது போக பகுதி நேரமா இதை பண்ணக்கூடிய அவசியம் என்ன? இல்ல, ஐடி வந்து நாங்க இப்போ ஒரு 8 வருஷமா தான் ஒர்க் பண்ணிருக்கோங்க. சரிங்க. நாங்க 17 வருஷமா ஃபார்மிங்ல இருக்கோம். ஓகே ஓகே. அதனால நாங்க விவசாய குடும்பம் அப்படிங்கறனால அப்படியே வந்துட்டீங்க. அதை அப்படியே கண்டினியூஸா பண்ணிருக்கோங்க. சரி சரி. ஒரு லேபர் இருக்காங்க, அவங்க ஃபார்ம் பாத்துக்குவாங்க. நாங்க சேல்ஸ் அண்ட் சப்ளை மட்டும் நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஓகே. வீக்கெண்ட்ல மட்டும் பாத்துட்டு இருக்கோம். இல்ல, ஃபார்ம் மெயின்டைன் பண்றது ஒரு லேபர் இருக்காங்க. லேபர் பாக்குறாங்க. எத்தனை ஏக்கர் பரப்பளவுல இந்த பண்ணை வந்து நீங்க ரன் பண்ணிட்டு? இது வந்து ஒரு 4 ஏக்கருங்க. 4 ஏக்கர். ஆமா. சரிங்க. இப்போ வந்து பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் பிசினஸா பார்க்கும்போது கோழி பண்ணை தனியா இருக்கும், ஆட்டு பண்ணை தனியா இருக்கும், மாட்டு பண்ணை தனியா இருக்கும், ஏன் வாத்து பண்ணை கூட தனியா இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங்கை நீங்க பண்றதுக்கான காரணம் என்ன? நாங்க எப்படி ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, டெய்லி இன்கம், வீக்லி இன்கம், மந்த்லி இன்கம், இயர்லி இன்கம். இத இப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஒரு தொழில வந்து ரன் பண்ண முடியும். அது கண்டிப்பா லைஃப் ஸ்டாக்ல வந்து அப்படி பண்ணா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். இப்ப நாங்க அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சரி சரி. அதனால போயிட்டு இருக்குங்க. ஓகே தான், சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓகே பிரதர். இப்ப இந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங், அதாவது வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம்ல பலதரப்பட்ட லைஃப் ஸ்டாக்ஸ் கால்நடைகளை வச்சு வளர்த்தும் போது என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, முதல்ல அதை சொல்லுங்க. எங்களுக்கு பிரச்சனைன்னு பார்த்தா எதுவும் இல்ல. நாங்க செப்பரேட்டா தான் வச்சிருக்கோம். கோழி பண்ண தனியா வச்சிருக்கோம், வாத்து பண்ண தனியா வச்சிருக்கோம், ஆட்டு பண்ண தனித்தனியா வச்சிருக்கோம். கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோங்க. சரி சரி. அதனால எங்களுக்கு டிசிஷன் பார்த்தா எதுவும் வரல, பெருசா இல்லைங்க. ஒட்டுக்கா வச்சிருந்தா மேபி வரலாமே என்னமோ. ஆனா நாங்க தனித்தனியா வச்சிருக்கோங்க, கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே. இப்ப முதல் கோழிகளை பத்தி பார்ப்போம். உங்களோட கோழி பண்ணையில என்ன ரக கோழிகள் வளர்த்துட்டு இருக்கீங்க, எவ்வளவு எண்ணிக்கையில வளர்த்துட்டு இருக்கீங்க, எதற்காக வளர்த்துறீங்க? நாங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றது வந்து எக் மட்டும் சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்க்குள்ள சப்ளை பண்றோங்க. அது போக மீட் ஸ்டாப்புக்கு வந்து சப்ளை பண்றோம். கறி கடைக்கு வந்து
வீக்லி முட்டை சப்ளை பண்றோங்க. ஓகேங்க. அப்புறம் கோழி சப்ளை பண்றோம். நாங்க வந்து சோனாலி ரக கோழி வச்சிருக்கோங்க. ஓகே. 500 கோழி வச்சிருக்கோம். அப்புறம் முட்டைக்கே தனியா வச்சிருக்கோங்க. இது வந்து சிக்ஸுங்க. ஓகே. இதுல முட்டைக்கு தனியா வச்சிருக்கோங்க. அது நாங்க இப்போதைக்கு முட்டை சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து அடுத்த பேட்சுக்காக நாங்க எடுத்துட்டு இருக்கோங்க. நாங்க ஃபர்ஸ்ட் இன்குபேட்டர் வச்சு ஹேட்ச் பண்ணிட்டு இருந்தோம். எங்களால இப்போ பண்ண முடியறது இல்ல. அதனால நாங்க வெளிய பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோங்க. சிக்ஸ் வந்து வெளியில பர்ச்சேஸ் பண்ணி என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்றீங்க? எத்தனை நாள் குஞ்சா வாங்குறீங்க? 40 ரூபான்னு நினைக்கிறேங்க. மார்க்கெட் ரேட்டை பொறுத்துங்க. சரிங்க. 40 ரூபாய்க்கு வாங்கி நாங்க வளர்த்தி நாங்க இது பண்ணிக்கிறோம். டே ஓல்டாவே எடுத்துக்கிறீங்களா? டே ஓல்டு தான் வாங்குறோம். அப்ப ப்ரூடிங் செட்டப் எல்லாம் என்ன பண்றீங்க? நாங்களே போட்டுக்கிறோம். எங்களுக்கு அதுல அனுபவம் இருக்கு. ஓகே. நாங்களே போட்டுக்கிறோம். நாங்களே இன்குபேட்டர் செஞ்சு சேல் பண்ணிட்டு இருந்தோங்க. ஓகே. இப்ப எங்கனால நாங்க சின்ன லெவல்ல பண்றங்காட்டிக்கு எங்கனால அது ஃபோக்கஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஓகே ஓகே ஓகே. நாங்க அதனால நாங்க வந்து மொத்தமா நாங்க 6 வாங்கிக்கிறோம். எங்களுக்கு அது ஓகேவா இருக்கு. ஓகே. இப்ப எத்தனையோ ரக கோழிகள் இருக்கும்போது இந்த சோனாலி நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? சோனாலி வந்து முட்டை நல்லா இருக்குதுங்க. ஓகேங்க. நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே இருக்கு. ஈல்டு எவ்வளவு கிடைக்குதுங்க வருஷத்துக்கு? வருஷத்துக்கு ஒரு 230 முட்டை கிடைக்குங்க. அவ்வளவு கிடைக்குது. நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. நாங்க இயற்கையா வச்சிருக்கங்காட்டிக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தோப்புக்குள்ள வச்சிருக்கோம். ஓகே. அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மேய்ச்சல் முறைங்களா இல்ல ஆள்கூல முறைங்களா? இல்லைங்க, ஷெட்டுக்குள்ளதான் வச்சிருக்கீங்க. ஆள்கூல முறையில தான் வளர்த்துறீங்க. ஓகே பிரதர். இப்போ இந்த முட்டை வந்து எவ்வளவு சேல்ஸ் பண்றீங்க? அது லாபகரமானதா இருக்கா எப்படி? லாபமா தான் இருக்குதுங்க. சரிங்க. நம்ம ஃபீட் வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணும். ஃபீட் வந்து ஒரு கோழிக்கு வந்து 110 கிராம் தேவைன்னா 110 கிராம் தான் போடணும். நாங்க 150 கிராம் போட்டாலும் அதே ஒரு முட்டை தான் வைக்கும். அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம போடணும். ஓகே. அப்ப நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஓகேவா தான் இருக்குங்க. தீவனம் வந்து கரெக்டா வந்து மேனேஜ் பண்ணணும். ஆமா, ப்ராப்பரா. முட்டைக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க? அதாவது ஒரு முட்டை கிடைக்க எவ்வளவு செலவுக்கு ஆகுது? அதே மாதிரி முட்டையில இருந்து எவ்வளவு லாபம் கிடைக்குது ஒரு முட்டையில இருந்து? ஒரு 6 ரூபா வரைக்கும் செலவாகும்னு நினைக்கிறேன். செலவாகும். ஓகே. நீங்க எவ்வளவுக்கு சேல் பண்றீங்க? நாங்க 10 ரூபாய்க்கு ஹோல்சேலா சேல் பண்றோங்க. அப்போ இது ஒரு நல்ல லாபம் தான் இல்லீங்களா? ஆமா. ஓகே. ரீட்டைல் வந்து 12 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோங்க. மாசம் எவ்வளவு முட்டைகள் உங்களால கொடுக்க முடியுது? மாசம் நாங்க ஒரு 10,000 முட்டை வரைக்கும் சேல் பண்றோங்க. 10,000 முட்டைகள் வரைக்கும் கொடுக்க முடியுதுங்களா? அப்ப இது ஒரு நல்ல லாபகரமான தொழிலா தெரியுதுங்களா? ஒரு 350 முட்டை டெய்லி சேல் பண்றோம். சரி சரி. இந்த சோனாலி ரக கோழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னீங்க? ஏன்னா கடக்நாத் இருக்கு, கைரளி இருக்கு, BV380 இருக்கு. இப்படி முட்டைக்குன்னு உண்டான கோழி ரகங்கள் நிறைய இருக்கும்போது இந்த சோனாலி வந்து என்ன ஸ்பெஷல்? சோனாலி வந்து முட்டை வந்து டேஸ்டா இருக்குங்க. சரிங்க. கடக்நாத்தும் டேஸ்டா தான் இருக்கும். ஆனா அது நமக்கு மார்க்கெட்டிங் கொஞ்சம் சிரமமா இருக்கு. பல்கா பண்ணும்போது இப்போ 10 கோழி 20 கோழினா பிரச்சனை இல்ல. ஓகே. ஒரு சில மீட் ஷாப்ல வாங்குறாங்க, ஒரு சில மீட் ஷாப்ல வாங்குறது இல்ல. ஓகே. கைராலி பாத்தீங்கன்னா அது கோழியே ரொம்ப சிறுசா இருக்குங்க. முட்டை வச்சு முடிஞ்சோன்னு அது வேஸ்ட் தான். அது இங்க மார்க்கெட்டிங்கே கிடையாது, பிசினஸே இல்ல அதுல. சரிங்க. ஆமா, அதனால நாங்க சோனாலி பண்றோம். ஓகே. இது ஓகேவா தான் இருக்குங்க. லாபகரமா தான் இருக்கு. இந்த காடை பத்தி சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எவ்வளவு காடைகள் இருக்கு? என்ன ரக காடைகள் வச்சிருக்கீங்க? காடை ஒரு 300 காடை இருக்குங்க. சரிங்க. நாங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணும்போது அங்க கஸ்டமர்ல கேட்கும்போது காடை முட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது நாங்க வச்சிருக்கோங்க. ஓகே. டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சப்ளை பண்ணிருக்கோம். முட்டைக்காக மட்டும் தான், கறி தேவைக்காக கறிக்காக பண்றது இல்லைங்க. கறிக்காக பண்ணா லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணணும். ஓகே ஓகே. வேல்யூமா பண்ணணும். ஆமா, அதனால அது நாங்க பண்றது இல்லைங்க. முட்டைக்கு மட்டும் வச்சிருக்கோங்க. ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்து நம்ம வாத்து பண்ணை பார்க்கலாங்க. பார்க்கலாங்க வாங்க. பிரதர், பொதுவா வந்து இந்த வாத்து பண்ணை அப்படின்னா கொஞ்சம் பிரம்மாண்டமா பெரிய அளவுல பார்த்திருப்போம். இங்க ரொம்ப சிம்பிளா, அதாவது வந்து பெரிய பொருட்செலவு இல்லாம அருமையா அமைச்சிருக்கீங்க. எத்தனை வாத்துகள் வளர்த்திட்டு இருக்கீங்க? என்ன வாத்துகள் வளர்த்துறீங்க? இப்போ நாங்க விகோவா வளர்த்துறோங்க. சரிங்க. இது வந்து பெருசா நாங்க தோப்புல வச்சிருக்கங்காட்டிக்கு பெருசா இன்வெஸ்ட் பண்ணல ஷெட்டுக்கு. ஓகே ஓகே. ஒரு 150 வாத்து பக்கம் இருக்குதுங்க. சரி சரிங்க. நாங்க வந்து முட்டைக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோங்க. கறிக்காக பண்றது இல்லைங்க. ஓகே. ஒரு சில டைம் சீசனுக்கு எடுத்து விடுவோங்க. ஓகே ஓகே. இப்போ கிறிஸ்மஸ் அது மாதிரி சீசனுக்கு எடுத்து விடுவோங்க. சரிங்க. மத்த டைம் வந்து நம்ம 325 நாள் முட்டைக்கு மட்டும் தான் சப்ளை. முட்டைக்காக வச்சிருக்கீங்க. இப்ப வாத்து முட்டை அப்படிங்கும் போது ரொம்ப கம்மியான ஒரு எண்ணிக்கையில தான் கிடைக்கும் இல்லைங்களா? ஆமாங்க. பெகின், விகோவா எல்லாமே வந்து அவ்வளவு முட்டையிடக்கூடிய வாத்துகள் இல்ல. எவ்வளவு கிடைக்குதுங்க சுமாரா ஒரு 150 வாத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 60ல இருந்து ஒரு 70 முட்டை கிடைக்கும். அவ்வளவுதான் கிடைக்கும். சரி சரி. 45% இருந்து ஒரு 50% கிடைக்குங்க. ஓகே. இப்போ இந்த வாத்து முட்டைகளை என்ன விலைக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி? 12 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. 12 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஓகே, நல்ல ஒரு ரேட் தான் இல்லைங்களா? நல்ல ஒரு ரேட் தான். இப்போ அதுக்கான காஸ்ட் அப்படின்னா வந்து உற்பத்தி செலவுங்கிறது எவ்வளவா இருக்கு ஒரு முட்டைக்கு? ஒரு முட்டைக்கு இது ஒரு 7 ரூபா வரைக்கும் ஆகுங்க. ஓகே ஓகே. ஆமாங்க, 7 ரூபா வரைக்கும் ஆகுங்க. நாங்க இதுவுமே சூப்பர் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்றோம். சூப்பர் மார்க்கெட் தான் பண்றீங்க. ரீட்டைல் கஸ்டமர் வருவாங்க, டெய்லி வந்து வாங்கிக்கிறவங்க இருக்காங்க. ஓகே ஓகே. ஒரு மேக்ஸிமம் சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மீட் ஷாப் இதுக்கெல்லாம் நாங்க சப்ளை பண்றோம். எப்படி பேக்கேஜ்டு எக்கா கொடுத்துறீங்களா? அதாவது பாக்ஸ் பேக்கிங்ல கொடுத்துறீங்களா? எப்படி? டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க கேட்கறது இல்லைங்க, நாங்க வந்து ட்ரேல தான் கொடுக்குறோம். ஓகே. மீட் ஷாப்புக்குமே வந்து ட்ரேல தான் கொடுக்குறோம். ட்ரேல தான் கொடுக்குறீங்க. வீக்லி ஒன்ஸ் சப்ளைங்க. ஓகே. எவ்வளவு எண்ணிக்கையில் நம்ம கிட்ட வாத்துகள் இருக்குங்க? இப்போ ஒரு 150 வாத்து இருக்குங்க. ஓகேங்க. ஆமாங்க. 200 வாத்து இருந்துச்சுங்க, கொஞ்சம் கொடுத்துட்டோங்க. 200 வாத்துகள் இருந்து கொஞ்சம் கொடுத்துட்டீங்க. இப்போ 150 இருக்கு. எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை இந்த வாத்து குஞ்சுகள் எடுக்கிறீங்க? எங்க இருந்து எடுக்கிறீங்க? என்ன
பிரைஸ்க்கு எடுக்கிறீங்க அதை பத்தி இது வந்து நாங்க இப்ப 60 ரூபாய்க்கு வாங்குறேங்க. ஓகே. இதுமே நாங்க ஒரு டைம் வந்து ஹேட்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. இப்ப எங்களால பண்ண முடியறது இல்ல, வெளியில இருந்து வெளிய பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோங்க. ஓகே ஓகே. டே ஓல்டா வாங்கிக்கிறீங்க? டே ஓல்டா தான் வாங்குவோங்க. ஓகே. இதோட ப்ரூடிங் செட்டப் எல்லாம் எப்படி, என்ன மாதிரி பண்றீங்க? இதுக்கு நம்ம கோழி அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லைங்க. ஓகே. ஒரு 4 நாள் ப்ரூடிங் போட்டாலே போதுங்க ப்ராப்பரா. அப்புறம் அதுக்கப்புறம் இது மாதிரி நாங்க ஓப்பன்ல விட்டுருவோங்க. ஃப்ரீயா தோப்புல இருக்குது. கொஞ்சம் வலை போட்டிருக்கோம், அதுல மட்டும் இருந்துக்குதுங்க. நைட் வந்து இந்த ஷெட்டுக்குள்ள க்ளோஸ் பண்ணிடுவோங்க. கொஞ்சம் மழைக்காலமா இருக்குங்கிறனால கொஞ்சம் சேரும் சகதியுமா இருக்குது. ஆமாங்க ஆமாங்க. பொதுவா இந்த வாத்துகள் வச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்மெல் அடிக்கும், ஒரு மாதிரி அது சூறவாசம் அடிக்கும். ஆமாங்க. அதை தாங்கி தான் வந்து நம்ம வளர்த்தணும் அப்படிம்பாங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கா எப்படி? இல்லைங்க, கண்டிப்பா வாத்துனா ஸ்மெல் வரதான் செய்யும். சரிங்க. நாங்க வந்து செப்பரேட்டா வச்சிருக்கோம். ஒரு நம்ம கோழி பண்ணையோ ஆட்டு பண்ணையோ தள்ளி வச்சிருக்கோம். ஓகே. அதனால இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஸ்மெல் வரும்னா கண்டிப்பா வரதான் செய்யும். கண்டிப்பா தவிர்க்கவே முடியாதுங்க. சரிங்க. அப்புறம் ஆனா வந்து இது பிரச்சனை இல்லைங்க, நம்ம தனியா வச்சிருக்காட்டி பிரச்சனை இல்ல. என்ன விதமான தீவனங்கள் எல்லாம் கொடுத்து வாத்துகளை வளர்த்துக்கிட்டீங்க? இதுக்கு வந்து கோதுமை கொடுக்குறோங்க. ஓகேங்க. அப்புறம் வந்து இப்போ முட்டை வைக்கிற ஸ்டேஜ்ல பாத்துட்டீங்கன்னா நாங்க லேயர் பெல்லட் கொடுக்குறோங்க. ஓ ஓ சரி சரி சரிங்க. சோ இந்த தீவனங்கள் கொடுக்கறனால வந்து முட்டை உற்பத்தி நல்லா இருக்குங்க. இப்ப எத்தனை ஆண் வாத்து, எத்தனை பெண் வாத்துகளுக்கு ஆண் வாத்துகள் அப்படிங்கிற இந்த ரேஷியோ எப்படி விட்டுருக்கீங்க? என்ன மாதிரி? நாங்க ஒரு 4 வாத்துக்கு ஒரு ஆண் வாத்து விட்டுருக்கோங்க. ஓ 4 பெட்டைகளுக்கு ஒரு ஆண் வாத்து அப்படி விட்டுருக்கீங்க. அந்த அளவுக்கு தேவையில்லைங்க. ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் குறைச்சிருங்க, ஒரு 5க்கு 1 விடுவோங்க. ஏன்னா நம்ம முட்டை மட்டும் தான் சப்ளை பண்றோம், ஹேட்ச் பண்றது இல்லைங்க. சரிங்க. அதனால ஒரு 5க்கு ஒரு பெண் ஆண் வாத்து விடுவோங்க. ஒரே ஒரு கேள்விதாங்க, இன்டகிரேட்டட் ஃபார்மிங்ல இந்த வாத்துகளோட பங்கு என்ன? எல்லாமே இருக்கணுங்க. இன்டகிரேட்டட் ஃபார்மிங்னால எல்லாமே இருக்கணுங்க. அதான் நான் அதுல சொன்ன மாதிரி மந்த்லி இன்கம், டே வைஸ் இன்கம், வீக்லி இன்கம், மந்த்லி இன்கம், இயர்லி இன்கம். ஓகே. இப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். ஓகே. அதுக்கு கண்டிப்பா வாத்து ஒரு பங்கு இருக்குங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு மாசத்துக்கு நம்ம எல்லா லைஃப் ஸ்டாக்குக்குமான செலவு அப்படிங்கிறது சுமாரா எத்தனை ரூபாயா இருக்குங்க? சுமாரா எனக்கு தெரிஞ்ச ஒரு 30ல இருந்து ஒரு 40,000 ரூபாய் இருக்குங்க. 40,000 ரூபாய் வந்து ஒரு மாசத்துக்கு தேவைப்படும். அப்ப அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸ் இன்கம் அப்படிங்கிறது ஒரு மாசத்துக்கு என்னவா இருக்கும்? இப்ப நீங்க வாத்துல பாத்துட்டீங்கனாலே முட்டை சப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 50,000 ரூபாய்க்கு பக்கம் முட்டை சப்ளை பண்ணுவோங்க. ஓகே. வாத்துல மட்டும் கோழி கிட்டத்தட்ட அதிகமா பண்ணுவோங்க. ஒரு 9,000ல இருந்து 10,000 முட்டை வந்து சப்ளை பண்ண முடியும். ஓகே ஓகே. அதனால ஓரளவுக்கு இப்போ மந்த்லி பாத்தீங்கன்னா ஒரு 70ல இருந்து ஒரு 75,000 வந்து ப்ராஃபிட் மட்டும் இருக்குங்க. ப்ராஃபிட் மட்டுமே, அதாவது வந்து செலவுகள் போக ப்ராஃபிட் மட்டும் இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த 4 ஏக்கர்ல இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் வச்சிருக்கீங்க. ஒரே ஒரு வேலையாட்களை வச்சு எப்படி இவங்களால மெயின்டைன் பண்ண முடியுது? இல்ல, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு வேலை நல்லா தெரியுங்க. ஓகே. இதுக்கு இப்படிதான் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் வேலை தெரியும். சரிங்க. அது அவங்க கிட்ட நம்ம சொல்லிடுறோம், அது பார்த்துட்டு மட்டும் இருந்தா போதுங்க நம்மளுக்கு. அதனால நம்மளுக்கு இத எப்படி பண்றதுன்னு தெரியாம நம்ம ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேஸ்ல பண்ணல. நம்மளுக்கு இது இப்படிதான் பண்ணணும்னு தெரியும். ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஓகே ஓகே. அதனால நாங்க வந்து இது இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம், அவங்க பாத்துக்குவாங்க. முட்டை கலெக்ட் பண்றதுக்குலாம் ஒரு ஆள் இருக்காங்க, எடுத்து வச்சிருவாங்க. ஓகே, அவ்வளவுதானுங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். இப்போ ஆடுகள் வச்சிருக்கீங்க, என்ன வகை ஆடுகள் வச்சிருக்கோம், எத்தனை ரகங்கள், எத்தனை ஆடுகள் வச்சிருக்கோம், என்ன ரகம் வச்சிருக்கோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து மயிலம்பாடிங்க, மேச்சேரி ரகங்க. ஓகே. 20 ஆடு வச்சிருக்குங்க. 20 ஆடு இருக்கு, எல்லாமே மேச்சேரி ரகம் தான். ஆமாங்க, எல்லாமே மேச்சேரி. 20 ஆடு இருக்குங்க. நாங்க வந்து ஒரு 3 மாச குட்டியில வாங்கணும். ஓகே ஓகேங்க. 3 மாச குட்டியில சேலத்துல வாங்கணுங்க. ஓகேங்க. இப்போ வந்து நாங்க இத சேலுக்கு பண்ண 90 நாள் வளர்த்திட்டோம். ஓகே ஓகே. இப்போ சரி சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாச குட்டி எடுத்து 3 மாசம் நீங்க வளர்த்தி விக்கிறோங்க. நாங்க வந்து ரெகுலரா ஒரு 15 வருஷமா நாங்க வந்து லைவ் ஸ்டாக் ஃபார்மிங்ல இருக்கோங்க. ஓகே ஓகே. நாங்க வந்து மீட் ஷாப்புக்கு இதுக்கெல்லாம் சப்ளை பண்றோம், ரெகுலரா கொடுக்குறோங்க. இப்ப எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 மாச குட்டியை எடுக்கும்போது அந்த குட்டி என்ன வெயிட் இருக்கும், சுமாரா என்ன ரேட் இருக்கும்? ஒரு 13ல இருந்து ஒரு 15 கிலோ இருக்குங்க. ஓகே. என்ன ரேட் வரும்? ஒரு 6,000 ரூபாய் ஆவரேஜா வருங்க. ஆவரேஜ் 6,000 ரூபாய். 6,000 ரூபாய் கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியலீங்களா உங்களுக்கு? இல்லைங்க, இப்போ எல்லாருமே நிறைய ஃபார்ம் போடுறாங்க. ஓகே. அதனால வளர்ப்பு குட்டியோட டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. கறிக்கு சேல் பண்ற குட்டியோட ரேட் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நிறைய பண்ணையாளர்கள் வந்துட்டாங்க. அவங்க மார்க்கெட் எப்படின்னு தெரியாம மார்க்கெட்டுக்கு அவங்க பொருளை சேல் பண்ணு சொல்லிட்டு மார்க்கெட்டை உடைச்சு சேல் பண்ணிடுறாங்க. அதனால உங்களுக்கு கறிக்குட்டியோட விலை வந்து குறைஞ்சிருச்சு. ஆமாங்க. இப்போ ஒரு 6,000 ரூபாய்க்கு நம்ம எடுக்கிறோம், ஒரு 10 to 12 கிலோ வெயிட் இருக்குன்னு வைங்களேன். ஒரு 3 மாசம் மேய்க்கும் போது அதோட வெயிட் என்னவா இருக்குது? ஒரு 28 கிலோ. சரிங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆவரேஜா வருங்க. ஓகே ஓகே. என்ன ரேட்டுக்கு நம்ம சேல் பண்றோம் அத? நம்ம 350 ரூபாய்க்கு இப்ப மார்க்கெட் போயிட்டு இருக்குதுங்க. அதாவது லைவ் வெயிட் 350 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. 350 ரொம்ப குறைவா தெரியுதுங்களா? அப்ப எப்படி லாபம்ங்கிறது எப்படி நிக்கும்? அதான் நீங்க இப்போ நிறைய பண்ணையாளர்கள் வந்து அது இப்போ பக்ரீதுக்கு சேல் பண்ண முடியாம, சரிங்க, அப்படி நிறைய ஃபோக்கஸ் பண்ணி வர்றாங்க. ஓகே. வளர்த்திடுறாங்க. நிறைய பேர் சேல் மார்க்கெட்டிங் பண்ண முடிய மாட்டேங்குது. நிறைய பேர்னால பண்ண முடிய மாட்டேங்குது. அதுல மாட்டிக்கிறாங்க. எல்லாம் மாட்டிக்கிறாங்க. அப்புறம் அவங்க என்ன எப்படியோ பொருள் அழிச்சா போதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரேட்டுக்கு கொடுத்துறாங்க. ஓகே. அது மாதிரி குட்டிகளும் நிறைய வந்துருச்சு. அதனால இப்போ 350ங்கிற ஓகே தான், ஒரு ரீசனபிளான பிரைஸ் தான். பிரைஸா தெரியுது.
இப்ப வந்து நான் கேக்குறது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ரம்ஜானுக்கோ இல்ல பக்ரீத்துக்கோ அந்த மாதிரி வந்து இயர்லி ஒன் சேல்ஸா இல்லாம இப்ப இடப்பட்ட நேரத்துல நீங்க விற்பனை பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு லாபகரமானதா இருக்குமா? லாபகரமா இருக்கு. ஆனா வந்து நாங்க இப்போ வருஷத்துல 4 பேட்ச் விக்கிறோம் இல்லைங்க. ஓகே, ஓகே. அதனால நம்ம மத்த இதெல்லாம் மத்த லைவ் ஸ்டாக்லாம் வச்சிருக்கோம். அது கூட எங்களுக்கு மீட் ஷாப்புக்கு சப்ளை பண்ணும்போது எங்களுக்கு ஓகேவா தான் இருக்கு. ஓகேவா தான் இருக்கு. ஓகேவா தான் இருக்கு. எப்படி மேய்ச்சல் முறையில வளர்த்துறீங்களா பிரதர்? இல்ல கட்டி போட்டு தீவன முறைங்களா? எப்படி? ஷெட்டுக்குள்ள மட்டும் தான் வச்சு வளர்த்துறோம். ஷெட்டுக்குள்ள ஓபன் மட்டும் தான். ஸ்பேஸ்ல வளர்த்துறோம். ஓகே. ஹேண்ட் ஃபீடிங் தான் பண்ணி வளர்த்துறோங்க. என்னென்ன ஃபீட் குடுப்பீங்க அப்படி? நாங்க வந்து சைலேஜ் குடுக்குறோங்க. சரிங்க. அப்புறம் அதுக்கடுத்து வந்து இப்போ கான்சன்ட்ரேட்டட் ஃபீட்னா பாத்தீங்கன்னா, கோதுமை குரணை, ஓகே. மக்காச்சோளம், சரிங்க. அ உளுந்தங்குரணை, துவரக்குரணை, ஓகே. கால்சியம், சரிங்க. லிவர் டானிக் இதெல்லாம் நாங்க மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நேரம் குடுத்துறோங்க. குடுக்குறீங்க. ஆமாங்க. பசுந்தீவனம் என்ன குடுக்குறீங்க? பசுந்தீவனம் வந்து எது குடுக்குறது இல்லைங்க. நம்ம சைலேஜ் மட்டும் தான் குடுக்குறோம். எதுவுமே குடுக்குறது இல்ல. கடலைக்கொடி கூட குடுக்குறது எதுவுமே இல்லையா? குடுக்குறது இல்ல. சரி, சரி, சரி. சைலேஜ் மட்டும் தான் குடுக்குறோங்க. ஓ, இந்த சைலேஜ் குடுக்கறதோட நன்மைகள் என்ன? எப்படி வந்து குட்டி வந்து வெயிட் போடுது உங்களுக்கு? அதை சொல்லுங்க. எங்களுக்கு இப்போ மந்த்லி பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 5.5 கிலோ எங்களுக்கு ஏறிடுது. சர்வசாதாரணமா ஏறிடுது. சைலேஜ் ஓகேவா தான் இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. ஆமாங்க. இந்த சைலேஜும் கான்சன்ட்ரேட்டட் ஃபீட் தான் வந்து வெயிட் குடுக்குறீங்களா? ஆமாங்க. நாங்க அதே தான் குடுக்குறோம். ஓகே. வக்கிபிள் குடுத்து பார்த்தா எங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லைங்க. ரிசல்ட் இல்ல. இல்லைங்க. கடலைக்கொடி குடுக்கலாங்களே, அது இன்னும் நல்லா இருக்குமே ரிசல்ட். கடலைக்கொடி சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்குது. சரிங்க. இந்த ஏரியால எங்கேயும் கடலைக்கொடி அந்த அளவுக்கு நம்ம ஏரியால வந்து கடலைக்கொடி பெரிய அளவுல கிடைக்கும். பெருசா இல்லைங்க. ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் பண்றாங்க. அவங்க சொந்தத்துக்கே வச்சுக்கிறாங்க. ஓகே, ஓகே. எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிறங்காட்டிக்கு நாங்க சைலேஜ் இப்போ கிடைக்குது. ஓகே. அதனால நாங்க சைலேஜ் மட்டும் போட்டுக்கிறோங்க. இப்போ எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீட்டெயில்ல சேல் பண்றீங்களா? ஹோல்சேலா குடுக்குறீங்களா? ரீட்டெயிலா குடுத்தீங்கன்னா என்ன பிரைஸ்க்கு குடுப்பீங்க? ரீட்டெயிலா நாங்க வந்து இப்போ 350 ரூபா அந்த ரேஞ்சுக்கு குடுக்கலாங்க. ஒரு சிலர் இப்போ வந்து வாங்கி இது பண்றாங்க அப்படின்னா, நாங்க மேக்ஸிமம் கடைகளுக்கு சப்ளை பண்ணிடுறோங்க. ஓகே, ஓகே. கடைகளுக்கு குடுக்குறதா எங்களுக்கு அவங்க ரெகுலர் கஸ்டமர். ஓகே. இப்போ வாரம் வந்து எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு அது பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனை இல்ல. ஆமா. இப்போ இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் அப்படிங்கும்போது வந்து ஆடுகள் அவசியம் தானா? ஆடுகளும் அதுவும் ஒன் டைப் ஆஃப் இன்கம் தானுங்க. எல்லா லைஃப் ஸ்டாக்குமே வச்சிருக்கணும். சரிங்க. அப்படி வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அது சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். நாங்க ஒரு 15 இயர்ஸா ரன் பண்ணிருக்கோங்க. ஓகே, ஓகே. நாங்க நிறைய மீட் ஷாப்க்கு சப்ளை பண்றோம். சரிங்க. முட்டைன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம கோழிகளை டிபார்ட்மெண்டலா சப்ளை பண்றோங்க. ஓகே, ஓகே. அதனால எங்களுக்கு வந்து எல்லாமே எல்லா லைஃப் ஸ்டாக்குமே இருக்கணுங்க. ஸ்டாக்கிங் இருந்தா தான் நம்ம வந்து அது சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்ம்னா எல்லா லைஃப் ஸ்டாக்ஸும் இருந்தா மட்டும் தான் அது கரெக்ட்டா நம்ம மார்க்கெட் பண்றதுக்கு நம்மளுக்கு தெரியணும். மார்க்கெட்டிங் பண்ணணும். ஓகே, ஓகே. அது என்ன பொருள் வளர்த்துறோமோ அது கண்டிப்பா நம்ம சேல் பண்றதுக்கு நம்மளுக்கு தெரியணும். ஓகே பிரதர். யார் வேணாலும் பண்ணிரலாங்க. பண்ண முடியுது. ஓகே. ஆனா வந்து சேல் பண்றதுக்கு அவங்களுக்கு முடிய மாட்டேங்குது. அந்த செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு வரும்போது எல்லாரும் டிராபேக் ஆகுறாங்க. ஆமா, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. மார்க்கெட்டிங் பண்றது. ஆமா, மார்க்கெட்டிங்ல எல்லாரும் லாக் ஆகுறாங்க. ஓகே. அது மட்டும் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிரலாம். ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். இந்த மாடுகள் வச்சிருக்கீங்க. நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையம்ல எத்தனை மாடுகள் இருக்கு? எத்தனை கன்றுகள் இருக்கு? அது எதற்காக வச்சிருக்கோம்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். 2 மாடு 2 கண்ணு இருக்குங்க. சரிங்க. அது பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து 2ஆம் நேத்து, ஒண்ணு வந்து தலையீத்துங்க. நாங்க வந்து பால்காரங்களுக்கு ஊத்திடுவோம். வந்து கறந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. சரிங்க. சாணி வந்து நாங்க வந்து தென்னை மரத்துக்கும் கோழிக்கும் தென்னை மரத்துக்கு போட்டுறோம். கோழி அதில் இருக்கிற புழுவெல்லாம் எடுத்து சாப்பிட்டு கோழி அதுல இருந்துக்குதுங்க. சரிங்க. நம்ம தென்னை மரத்துக்கு வந்து சாணியை போட்டுருங்க. ஓகே. ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்ம்ங்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு மாடு ஒரு அவசியமான ஒரு இதுதானுங்க. அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு இன்கம் வருது. வருமானம் வருதுங்க. இப்ப இது மாடுகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன வயசாகுதுங்க? பல்லு போட்டுருச்சா? பல்லு சேர்ந்துருச்சா? இல்லையா? எப்படி? ஒண்ணு வந்து 6 பல்லுங்க. சரிங்க. ஒண்ணு வந்து 4 பல்லுங்க. 4 பல்லு. ஒண்ணு வந்து தலையீத்துங்க. கருப்பு வந்து தலையீத்து. சரிங்க. அந்த காரி மாடு வந்து 2ஆம் நேத்துங்க. 2ஆம் நேத்துல இருக்குது. சரி. என்னென்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க மாடுகள்? எவ்வளவு நாள் ஆச்சு? ஒண்ணு வந்து மாட்டுங்கண்ணுங்க. சரிங்க. நாங்க அப்படியே வளர்த்திட்டோம். ஓகே. இது வந்து வாங்குனதுங்க. கண்ணுக்குட்டியா இருக்கும்போது ஒண்ணு வாங்குனதுங்க. ஓகே. ஆமாங்க. அதுல இருந்து கண்ணு போட்டதுங்க இதுக்கெல்லாம். ஆமா. இந்த ரெண்டுமே கிடாரி கன்றுங்களா? ஆமாங்க, 2மே கிடாரி. சரி. இப்போ இந்த மாடுகள் வளர்ப்பு அப்படிங்கும்போது அது ஒரு தனி செக்மெண்ட். ஆமாங்க. தனியா வந்து மாடுகள் வச்சு பால் கறந்து ஊத்தி அப்படிங்கிறது ஒரு தனி செக்மெண்டா இருக்கும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு வரும்போது அதுல வந்து இந்த மாடுகளோட பங்கு அது வந்து லாபகரமானதா இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மாடு வந்து இப்போ எங்களை மாதிரி 2 மாடு வச்சிருந்தா அது பெருசா யூஸ்ஃபுல்லா இருக்காதுங்க. சரிங்க. ஒரு 10 மாடு வச்சு நம்ம கறந்து ஊத்தி சொசைட்டிக்கு ஊத்தணும், இல்லைன்னா பேக்கரிஸ்க்கு ஊத்தணும். அப்படி பண்ணா நம்மளுக்கு லாபகரமா இருக்குங்க. லாபகரமா கண்டிப்பா இருக்கும். ஆனா வந்து அது நம்ம பிசினஸா பண்ணணும். இப்ப நாங்க வச்சிருக்கிறது வந்து அந்த அளவுக்கு நாங்க போக்கஸ் பண்ணி வைக்கல. சரிங்க. நாங்க வந்து ஒரு மாடு வீட்டுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது பால்காரங்களுக்கு ஊத்திட்டு இருக்கோம். அதே நம்ம ஒரு ப்ராப்பரா பிசினஸா பண்ணோம்னா ஒரு 10 மாடு வச்சிருக்கணும். அதை நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பா லாபம் தானே. லாபம் தான். பால் மட்டும் இல்லாம கன்றுகளும் வந்து ஒரு வகையில வந்து ஒரு விற்பனை வாய்ப்பு அதிகப்படுத்துது. ஆமாங்க. ஒரு வகையா இன்கம் இருக்குது. இருக்கு. ஓகே. இப்ப சொல்லுங்க, இந்த குதிரைக்கு என்ன வயசு ஆகுது? இது என்ன ரக குதிரை? அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்களேன். இது
மார்வார் குதிரைங்க. மார்வாரு. ஓகே. கத்திவார் மார்வார் கிராஸ். ஓகே. இது வந்து 3 வருஷம் ஆகுது. 2 பல்லுங்க. சரிங்க. 60 இன்ச் ஹைட் இருக்குதுங்க. 60 இன்ச் 60 இன்ச் ஹைட் இருக்குதுங்க. எப்ப எடுத்தீங்க? எவ்வளவு நாள் ஆச்சு? எவ்வளவு நாளா வச்சிருக்கீங்க? இது எடுத்து ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க. சரிங்க. நாங்க இப்பதான் ரைடிங் பழக்கிட்டு இருக்கிறோம். பழக்கிட்டு இருக்கோங்க. ஓகே. ஆமாங்க. எப்படி சுழியெல்லாம் எப்படி இருக்கு? இது ராஜா சுழியோட இருக்குதுங்க. ராஜா சுழியோட இருக்கு. ஆமாங்க. ஓகே. 11 சுழிங்க. 11 சுழி. என்ன பிரைஸ்க்கு எடுத்ததுங்க? இது 1,10,000 எடுத்துங்க. சரிங்க. இப்போ ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு இருக்கும்போது அதுல இந்த குதிரையோட பங்கு அப்படின்னு என்னன்னு சொல்லுவீங்க? நாங்க இதுல இன்கம் எதுவும் பாக்குறது இல்லைங்க. இது சும்மா ஒரு ஹாபிக்கு வச்சிருக்கோம். அதனால நாங்க இதுல வருமானம் வருதுன்னு சொல்லி எதுவும் பார்த்து நாங்க பண்ணல. பெருசா பண்ணல. ஆசைக்கு வச்சிருக்கோம். வச்சிருக்கோம். ரைடிங் பண்றதுக்கு சரி இன்டகிரேட்டட் ஃபார்மிங் ஓகே. சரி ஒரு குதிரை இருக்கணும் சொல்லிட்டு இந்த ஹார்ஸ் வச்சிருக்கோங்க. அதுக்காக வச்சிருக்கீங்க. இது குண்டு இல்லைங்களா? ஆமாங்க, இது குண்டு. சரிங்க. அப்போ இனச்சேர்க்கைக்காக கூட யூஸ் பண்ணலாம். அதுல இருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் இல்லைங்களா? இனச்சேர்க்கைக்காக யூஸ் பண்ணா அது நாங்க வந்து மெயின்டைன் பண்றது எங்களுக்கு சிரமங்க. சரிங்க. அதனால நாங்க இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணல. இப்போ நீ ஃபியூச்சர்ல பாப்போங்க அது எப்படின்ட்டு. அப்படிங்களா? ஒரு தடவை கூட இது இனச்சேர்க்கைக்கு இது வரைக்கும் யூஸ் பண்ணலீங்களா? பண்ணல. அப்ப நாளைக்கு இதோட வாரிசுன்னு ஒண்ணு வேணும் இல்லையா நமக்கு? வேணுங்க. ஆனா வந்து நாங்க பண்ணல. எங்களால மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிறங்காட்டிக்கு நாங்க பண்ணல. பட் எதிர்காலத்துல அந்த ஐடியா இருக்கு இல்லைங்களா? இருக்குங்க. ஓகே. குதிரை விற்பனைக்கு அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க. இது குடுக்குறீங்களா? ஆமாங்க, குடுக்குறீங்க. சரிங்க. என்ன பிரைஸ்னா குடுக்கலாம்? பிரைஸ் 1,80,000 வந்தா குடுக்கலாங்க. நெகோஷியபிள் தான். அப்படிங்களா? நெகோஷியபிள் தான். 1.5 அப்படின்னா குடுக்கலாம்னு வச்சிருக்கீங்க. ஓகே. ரொம்ப சாதுவா தெரியுதுங்களா குதிரை? ஆமாங்க, குதிரை வழக்கமா வச்சிருக்கோம். ஓபன் ஸ்பேஸ்ல வச்சிருக்கோம். ஃப்ரீயா மேயுது. வழக்கமா குண்டு அப்படிங்கும்போது ரொம்ப குறும்பணும்பாங்க. ஒரு பெட்டையை வச்சுக்கலாம், ஆனா குண்டை வைக்க முடியாதும்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கு, ரொம்ப சாதுவா இருக்கு. ஆமாங்க. பழகறதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கு இல்லைங்களா? அதனால நாங்க எங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ்ல மேயறங்காட்டிக்கு எந்த குறும்பும் இல்ல. ஓகே. நான் ஆக்சுவலா ஆபீஸ் போயிறேன். கொஞ்சம் மெயின்டைன் பண்றது சிரமமா இருக்கு. அதனால கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு லேபர் தான் இருக்காங்க. சரிங்க. அவங்கள வச்சு பாத்துக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது. அதனால நாங்க வந்து 60 இன்ச் ஹைட் இருக்கு இல்லைங்களா? சுழி சுத்தமா இருக்கு. சுழி சுத்தமா இருக்குது. வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துங்க. எங்களுக்கு சுழியில பெருசா நம்பிக்கை இல்ல. ஓகே. வந்து செக் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே. நன்றி. பிரதர், இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்டகிரேட்டட் ஃபார்மிங்க முழுசா சுத்தி காமிச்சிங்க. அதாவது வந்து கோழி, உங்களுடைய காடை, வாத்து, ஆடுகள், மாடுகள், அது மட்டும் இல்லாம பண்ணைக்கு காவலான நாய்களை கூட காமிச்சிங்க. ரொம்ப அருமையா இருந்தது. உங்களோட இன்டகிரேட்டட் ஃபார்மிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு 4 ஏக்கர் தென்னந்தோப்புக்குள்ள அமைஞ்சிருக்கிறது இன்னும் அருமையா இருக்கு. கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங், அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பார்க்கணும், அவங்க எப்படி ஆரம்பிக்கணும், தொழில நஷ்டம் அடையாம வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. எப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டாக் பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்க. எப்படி அதை வளர்க்கணும், என்ன பண்ணணும், அது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், ஓகே, அதை பத்தி ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கணும். சரிங்க. அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டாக் பண்ணணும். ஓகே. கணக்கு எல்லாருமே பண்ணிடுறாங்க, வளர்த்திடுறாங்க. மார்க்கெட்டிங்ல வந்து எல்லாருமே லேக் ஆகுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன். ஓகேங்க. மார்க்கெட்டிங் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னா போய் ஒரு கடையை கேட்கறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஓகே. அதை மட்டும் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடலாம். கண்டிப்பா பண்ணிடலாம். சரிங்க. புதுசா பண்ணை ஆரம்பிக்கிறவங்க எத்தனை எண்ணிக்கையில இருந்து ஆரம்பிக்கணும், என்னென்னத்துல இருந்து ஆரம்பிக்கணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ கோழினா நம்ம அளவு ஒரு 100 கோழி வாங்கிங்க. சரிங்க. அதை வந்து நம்ம அதுல எவ்வளவு செலவு பண்றோம், எப்படி எந்த இடத்துல எல்லாம் நம்ம காசு கட் பண்ணலாம், அதெல்லாமே தெரிஞ்சு பண்ணாங்க அப்படின்னா சரிங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடலாங்க. ஓகே. மொட்டை மாடியிலேயே கூட வச்சு வளர்த்துறாங்க. இப்ப நாங்களே ஒரு டைம் ஃபர்ஸ்ட் எல்லாம் குஞ்சு கொடுத்துருக்கோம். டெரஸ் ஃபார்மிங்லேயே பண்ணிருக்காங்க. முட்டை நல்லா தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சரி. ஆமாங்க பிரதர். இப்போ நிறைய லைஃப் ஸ்டாக் வச்சிருக்கீங்க. கோழி மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கூடவே வாத்து, குதிரை, ஆடு, மாடு இப்படி நிறைய வச்சிருக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட நோய்கள் வந்து தாக்கும். ஏன்னா கோழிக்குன்னா சர்டைன் நோய்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாத்துக்கு சர்டைன் டிசீஸ் வரும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிட்ட சில வியாதிகள், நோய்கள் வரும். அப்ப அதுக்கான மருத்துவ முறைகள் எல்லாம் எப்படி பண்றீங்க? ஏதாவது வந்து மருத்துவ ஆலோசகரை நீங்க வந்து கூட வச்சிருக்கீங்களா எப்படி? இல்லைங்க, நாங்க அப்படி வச்சுக்கிறது இல்ல. சரி, எங்களுக்கே அதான் முதல்ல சொன்ன மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. சரி, ஒரு ப்ராப்பரா நாங்க வந்து ப்ரிகாஷனா கொடுத்துறோம் மருந்து. ஓகே. இப்போ ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்து வச்சுறோங்காட்டிக்கு எங்களுக்கு பெருசா இல்ல. ஓகே. அப்புறம் வந்து நாங்க ஃபார்முக்குள்ள வந்து அதிகமா ஒருத்தர் அலோவ் பண்றது இல்லைங்க. ஓகே. நாங்க வந்து ஃபார்மை தள்ளி வச்சிருக்கோம். சேல்ஸ் இடம் வந்து தள்ளி வச்சிருக்கோங்க. ஓகே. இப்ப யார் வந்து கேட்டாலும் அந்த சேல்ஸ் இடத்துல இருந்து தான் வாங்கிக்கணுங்க. அதனால சேஃப்டியா வச்சிருக்கீங்க. ஆமாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். உங்களோட பண்ணையில இருக்கிறது எல்லாமே விற்பனைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ விற்பனைக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து உங்களை தொடர்பு கொள்ளலாம் இல்லைங்க? தொடர்பு கொள்ளலாம். உங்களோட தொடர்பு எண் நீங்க கொடுத்துடலாம் பிரதர். வேணுங்கிறவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க. கண்டிப்பா. அதே மாதிரி
ஒருங்கிணைந்த பண்ணையமான இந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங் வந்து மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி. தேங்க்ஸ்.